மகிமைப்படுவாராக. சங்கீதபதியை வாசிக்கலாம். 138 சங்கீதம் எடுத்துக்கொள்ளலாம். 138 சங்கீதம் எடுத்துக்கொள்ளலாம். முதல் வசனம் நான் வாசிக்கிறேன், நீங்கள் 2ஆம் வசனம் வாசிக்கலாம். பக்கம் 754. உம்மை என் முழு இருதயத்தோடும் துதிப்பேன், தேவர்களுக்கு முன்பாக உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். உமது பரிசுத்த ஆலயத்திற்கு நேராக நான் பணிந்து உமது கிருபை நிமித்தமும் உமது உண்மை நிமித்தமும் உமது நாமத்தை துதிப்பேன். உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறீர். நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர், என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். கர்த்தாவே, பூமியின் ராஜாக்கள் எல்லாரும் உமது வாயின் வார்த்தைகளை கேட்கும் போது உம்மை துதிப்பார்கள். கர்த்தரின் மகிமை பெரிதாய் இருப்பதினால் அவர்கள் கர்த்தரின் வழிகளை பாடுவார்கள். கர்த்தர் உயர்ந்தவராயிருந்தும் தாழ்மை உள்ளவனை நோக்கி பார்க்கிறார், மேட்டிமையானவனையோ தூரத்தில் இருந்து அறிகிறார். நான் துன்பத்தில் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். என் சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாக உமது கையை நீட்டுவீர், உமது வலது கரம் என்னை ரட்சிக்கும். சேர்ந்து வாசிக்கலாம். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே, உமது கிருபை என்றும் உள்ளது, உமது கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாதிருப்பீராக. ஆமென். அல்லேலூயா. 2ஆம் வசனத்தின்படி தாவீது சொல்கிறார், ஆண்டவரே, உம்முடைய ஆலயத்தில் வந்து நான் நேராக உம்மை பணிந்து கொண்டு உம்முடைய கிருபை நினைத்து, என்ன கிருபைனா மிகுந்த கிருபையினாலே ஆண்டவர் நீர் என்னை கூட்டி சேர்த்து இருக்கிறீர். அல்லேலூயா. அடுத்தது உமது உண்மை நிமித்தம், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறை இருக்கும். உமது நாமத்தை துதிப்பேன். அல்லேலூயா. உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உம்முடைய வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறீர். அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தையை மகிமையா இருக்கிறது. இதை கேட்கும்போது ராஜாக்கள் அவரை துதிப்பார்கள், அவரின் வழிகளை பாடுவார்கள். இந்த காலையில பாடலில் பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஜீசஸ். ஆமென். ஹல்லேலூயா. 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 சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் அவருடைய வார்த்தையை அவர் மகிமைப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு காலைல வாசித்த சங்கீதத்தின் கடைசி வசனம், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். நம்ம ஸ்டைல்ல சொல்லணும்னா, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அல்லேலூயா. எல்லாரும் ஒரு தடவை சேர்ந்து சொல்லலாமா? கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். இந்த ஞாயிற்றுக்கிழமை எல்லாத்தையுமே இயேசு செய்வார். அல்லேலூயா. அதிகாலை ஸ்தோத்திர பலி, அப்பா அப்பா உங்களுக்கு தான். ஆராதனை ஸ்தோத்திர பலி, அப்பா அப்பா உங்களுக்கு தான். எதெல்லாம் உங்கள்கிட்ட இல்லைன்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையும் இயேசு கொடுக்கிறவர் நினைச்சு அவரை ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சோம்னா ஆட்டோமேட்டிக்கா கிருபை பெருகும். கிருபை ஆசீர்வாதங்களை நம்ம மண்டையில கூட்டி சேர்க்கும். அல்லேலூயா. அதிகாலை ஸ்தோத்திர பலி, அப்பா அப்பா உங்களுக்கு தான். ஆமென். அதிகாலை ஸ்தோத்திர பலி, அப்பா அப்பா உங்களுக்கு தான். ஆராதனை ஸ்தோத்திர பலி, அப்பா 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 உங்களுக்கு தான். இயேசு அப்பா அப்பா உங்களுக்கு தான். எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி செய்தார், இதுவரை உதவி செய்தார். இயேசுவை நினைச்சு எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி செய்தீர், இதுவரை உதவி செய்தீர். எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி செய்தார், இதுவரை உதவி செய்தீர். எபினேசர் எபினேசர். அதிகாலை அதிகாலை ஸ்தோத்திர பலி, அப்பா அப்பா ஆராதனை ஆராதனை
ஸ்தோத்திர பலி. அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை ஸ்தோத்திர பலி. அப்பா 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 உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். இயேசு அப்பா அப்பா எல்லாத்தையும் செய்ய வல்லமையுள்ளவர். எல் ஷடாய் எல் ஷடாய் எல்லாம் வல்லவரே எல்லாம் வல்லவரே. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஓ ஜீசஸ் எல்லாம் வல்ல அவரால் முடியாதவைகள் ஒன்றுமில்லை. எல்லாம் வல்லவரே எல் ஷடாய் எல் ஷடாய் எல்லாம் வல்லவரே எல் ஷடாய் எல் ஷடாய். அதிகாலை அதிகாலை ஸ்தோத்திர பலி. அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை ஸ்தோத்திர பலி. அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். இயேசு அப்பா அப்பா யெகோவா ஈரே யெகோவா ஈரே எல்லாம் பார்த்துக் கொள்வார். ஹல்லேலூயா. யெகோவா ஈரே எல்லாம் பார்த்துக் கொள்வீர். எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்பவரே. யெகோவா ஈரே யெகோவா ஈரே எல்லாம் பார்த்துக் கொள்வார். ஜீசஸ் யெகோவா ஈரே. அதிகாலை அதிகாலை ஸ்தோத்திர பலி. அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை ஸ்தோத்திர பலி. அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா நம்மோடு இருக்கிறவர். யெகோவா சம்மா எங்களோடு இருப்பவரே. யெகோவா சம்மா இயேசுவே எங்களோடு இருப்பவரே. எங்களோடு இருப்பவரே எங்களோடு இருப்பவரே. நம்மை விட்டு விலகாதவர், நம்மை கைவிடாதவர், நம்மை பாதுகாக்கிறவர், நம்மை வழி நடத்துகிறவர். இயேசுவே யெகோவா சம்மா. அதிகாலை அதிகாலை ஸ்தோத்திர பலி. அப்பா அப்பா ஆராதனை ஆராதனை ஸ்தோத்திர பலி. அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். இயேசு அப்பா அப்பா எல்ரோய் 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 நம்மை பார்த்துக்கிட்டே இருக்கிறார். என்னை காண்பவரே. ஓ எல்ரோய் எல்ரோய் என்னை காண்பவரே. என்னை காண்பவரே என்னை காண்பவரே. எங்களை மறவாதவரே எங்களை கைவிடாதவரே. ஓ என்னை காண்பவரே. One who sees me. Jesus. அதிகாலை அதிகாலை ஸ்தோத்திர பலி. அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை ஸ்தோத்திர பலி. அப்பா அப்பா உங்களுக்கு அப்பா 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 உங்களுக்கு தான். இயேசு அப்பா 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 உங்களுக்கு தான். இயேசு அப்பா அப்பா உங்களுக்கு தான். நல்ல கரங்களை தட்டி இயேசுவுக்கு நன்றி செலுத்தலாம். ஹல்லேலூயா. எல்ரோயி நம்மளை காண்கிறவர். யெகோவா சம்மா நம்மை விட்டு விலகாதவர். எப்பயுமே நம்ம கூடவே இருக்கிறார். 24/7 நம்ம கூட இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு செகண்ட் கூட நம்மளை விலகல. நம்மை விட்டு விலகவில்லை, நம்மை கைவிடவில்லை. அல்லேலூயா. எப்படிப்பட்ட வாக்குத்தத்தம் நமக்கு இருக்கிறது. அல்லேலூயா. அடுத்த பாடலை பாட போகிறோம். நீர் திறந்தால் அதை அடைப்பவன் இல்லை. ஒருத்தனை அடைக்க முடியாது. இயேசு திறந்தார்னா. அல்லேலூயா. நீர் கட்டினால் அதை இடிப்பவன் இல்லை. எந்த ஒரு புல்டோசரும் வந்து என்ன செய்ய முடியாது. இயேசு கட்டுறது இடிக்க முடியாது. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்களே அதை மேற்கொள்ள முடியாதுன்னா மனுஷன் அதை என்ன செய்ய முடியுமா? இயேசு கட்டின குடும்ப உறவுகளை பேய் இடிக்க முடியாது. அல்லேலூயா. இயேசு கட்டின பொருளாதார ஆசீர்வாதங்களை பேய் இடிக்க முடியாது.
அல்லேலூயா. அவர் இந்த வாரத்துல இந்த நாள்ல அநேக நன்மைகளை திறக்க போகிறார். அதை ஒருவனும் அடைக்க முடியாது. கரங்களை தட்டி இயேசுவுக்கு நன்றி செலுத்தலாம். ஹல்லேலூயா. அந்த விசுவாசத்தோடு, ஆண்டவரே நீர் திறந்தால் அதை அடைப்பவன் இல்லை. ஒரு சில வாசல்கள்லாம் அடைச்ச மாதிரி இருக்குதா? அடைச்சது நல்லதுதான். இயேசு ஒரு சூப்பரான வாசலை திறக்க போறார். அல்லேலூயா. அதை திறக்கிறதுக்காக தான் அவர் தேவையில்லாதெல்லாம் அடைச்சிருக்கிறார். அல்லேலூயா. அதை விட்டுட்டு நம்ம புலம்பிட்டு இருக்க கூடாது. அல்லேலூயா. இயேசுவை பாட ஆரம்பிக்கணும், இயேசுவை துதிக்க ஆரம்பிக்கணும். மனுஷன் எவனும் வீக்கா இருக்கிறவனை உயர்த்த மாட்டான். நல்லா படிச்சிருக்கிறாங்க, நல்ல குவாலிஃபைடா இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள உயர்த்துவான். ஆனா வசனம் சொல்லுது, அவர் தள்ளாடுகிறவர்களை பலத்தால் என்ன செய்யறாராம்? இடை கட்டுகிறாராம். யாராவது அதை போன வாரம் காலையில இந்த வசனத்தை யோசிச்சு பார்த்தேன். நெறிந்த நாணலை முறிக்காதவர், மங்கி எரிகிற திரியை யாருமே அதை செய்ய மாட்டாங்க. ஏன்னா நம்ம கூடவே இருக்கிறாரு, நம்மளையே பார்த்துட்டே இருக்கிறாரு. நீர் எனக்கு அதை தரல இதை தரலன்னு நம்ம ஜெபிக்காம பைபிள்லாம் தூக்கி போட்டு உக்காந்துட்டு நெறிந்த நானெல்லாம் மங்கி எறிகிற திரியா இருந்தா ஏய் சீ போ அப்படின்னு சொல்லி நம்மளை ஊதி விடல, நம்மளை உதவி செய்து நமக்கு பலன் கொடுத்து நம்மளை இன்னும் மேல கொண்டு வரார். கைதட்டலாமா அந்த இயேசுவுக்கு? இந்த பாடலை பாட போகிறோம். நீர் திறந்தால் அதை அடைப்பவன் இல்லை. ஆமென் ஜீசஸ். நீர் திறந்தால் அதை அடைப்பவன் இல்லை. நீர் கட்டினால் அதை இடிப்பவன் இல்லை. நீர் திறந்தால் அதை அடைப்பவன் இல்லை. நீர் கட்டினால் அதை இடிப்பவன். நீர் திறந்தால் மறுபடியும் பாட போறோம். நீர் திறந்தால் அதை அடைப்பவன் இல்லை. நீர் கட்டினால் அதை இடிப்பவன் இல்லை. நீர் திறந்தால், நீர் திறந்தால் ஒருத்தர் அடைக்க முடியாது ஆண்டவரே. நீர் கட்டினால், நீர் கட்டினால் அதை இல்லை. எல்லாரும் கைதட்டி இல்லை 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 என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை 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 என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. இல்லை 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 என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை 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 என்னை எதிர்ப்பவன். நீர் திறந்தால், நீர் திறந்தால் அதை அடைப்பவன் இல்லை. நீர் கட்டினால் அதை இடிப்பவன் இல்லை. நீர் திறந்தால், நீர் திறந்தால் அதை அடிப்பவன் இல்லை. கர்த்தரை போல கட்டினால் அதை இடிப்பவன். இயேசுவை பார்த்து சொல்லாமா? கர்த்தரை போல பரிசுத்தம் உள்ளவர் பூமியில் இல்லை. கர்த்தரை போல வல்லமை உள்ளவர் பூமியில் இல்லை. கர்த்தரை போல பரிசுத்தம் உள்ளவர் பூமியில் இல்லை. கர்த்தரை போல வல்லமை உள்ளவர் பூமியில் இல்லை. பலவானின் வில்லை உடைத்து கீழே தள்ளுகிறார். பலவானின் வில்லை உடைத்து கீழே தள்ளுகிறார். தள்ளாடும் யாவரையும், தள்ளாடும் யாவரையும் உயரத்தில். இயேசு மட்டும்தான் அதை செய்வார். தள்ளாடும் யாவரையும் உயரத்தில் நிறுத்துகிறார். உயரத்தில் நிறுத்துகிறார். இல்லை 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 என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை 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 என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. இல்லை 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 என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை 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 என்னை எதிர்ப்பவன். மறுபடியும் பாட போறோம். இல்லை 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 என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை இல்லை பூமியில் இல்லை என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. இல்லை 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 என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை 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 என்னை எதிர்ப்பவன். செங்கடலை பிளந்தார். நாசியின் சுவாசத்தால் செங்கடலை அவர் இரண்டாய் பிளந்தவரா. பார்வோன் சேனை தப்ப விடாமல் கடலில் அவ்வளவு வல்லமையுள்ளவர். நாசியின் சுவாசத்தால் செங்கடலை அவர் இரண்டாய் பிளந்தவரா. பார்வோன் சேனை தப்ப விடாமல் கடலில் அழித்த. மரண இருள், மரண இருள் சூழ்ந்திடும் வேளையில் பஸ்கா ஆட்டுக்குட்டி. மரண இருள் சூழ்ந்திடும் வேளையில் பஸ்கா ஆட்டுக்குட்டி. பாதை எங்கள் கூடாரத்தை என்றும் விசுவாசத்தோடு. பாதை எங்கள் கூடாரத்தை என்றும் அணுகாது. எப்பொழுது அணுகாது? என்றும் அணுகாது. இல்லை 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 என்
வாசலை அடைப்பவன் இல்லை, இல்லை இல்லை இல்லை. என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை, இல்லை இல்லை இல்லை. என் வாசலை அடைப்பவன் இல்லை, இல்லை இல்லை இல்லை. என்னை இல்லை இல்லை வாசலை அடைப்பவன் இல்லை, இல்லை இல்லை. என் வாசலை அடைப்பவன் இல்லை, இல்லை இல்லை இல்லை. என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை, இல்லை இல்லை இல்லை. என் வாசலை அடைப்பவன் இல்லை, இல்லை இல்லை இல்லை. எரிகோவே விழுந்துச்சு. தேவனை துதிக்கும் துதியாலே எரிகோ விழுந்தது. பவுலும் சீலாவும் துதித்த போது சிறையும். ஹல்லேலூயா. தேவனை துதிக்கும் துதியாலே எரிகோக்கள் விழுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. பவுலும் சீலாவும் துதித்த போது சிறையும். துதியாலே துதியாலே சாத்தானை கீழே இப்பொழுதே தள்ளுவோம். துதியாலே சாத்தானை கீழே தள்ளி திறந்த வாசல், திறந்த வாசல் என் முன்னே கொடியை ஏற்றிடுவோம். திறந்த வாசல் என் முன்னே கொடியை ஏற்றிடுவோம், கொடியை ஏற்றிடுவோம். 3, 4. இல்லை இல்லை இல்லை. என் வாசலை அடைப்பவன் இல்லை, இல்லை இல்லை இல்லை. என்னை எதிர்ப்பவன் பூமியிலே இல்லை. இயேசுவின் நாமத்தினாலே இல்லை இல்லை. என் வாசலை அடைப்பவன் இல்லை, இல்லை இல்லை இல்லை. என்னை இல்லை இல்லை வாசலை அடைப்பவன் இல்லை, இல்லை இல்லை இல்லை. என் வாசலை அடைப்பவன் இல்லை, இல்லை இல்லை இல்லை. என்னை எதிர்ப்பவன் இல்லை, வாசலை அடைப்பவன் இல்லை, இல்லை இல்லை. தேவனை வாசலை அடைப்பவன் இல்லை, இல்லை இல்லை இல்லை. இப்பொழுதே எரிகோக்கள் விழும். தேவனை துதிக்கும் துதியாலே எரிகோ விழுந்தது. பவுலும் சீலாவும் துதித்த போது சிறையும் அது. அந்த அற்புதம் இந்த நாளிலே நடக்கும். துதிக்கும் துதியாலே எரிகோ விழுந்தது. பவுலும் சீலாவும் துதித்த போது சிறையும். துதியாலே சாத்தானை கீழே தள்ளிடுவோம். துதியாலே ஆசீர்வாதத்துக்கு விரோதமான, நன்மைகளுக்கு விரோதமான சாத்தானை கீழே தள்ளுவோம், கொடியை ஏற்றிடுவோம். திறந்த வாசல் என் முன்னே கொடியை ஏற்றிடுவோம், கொடியை ஏற்றிடுவோம். இல்லை 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 இல்லை. என் வாசலை அடைப்பவன் ஹல்லேலூயா. இல்லை இல்லை இல்லை. என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை, இல்லை இல்லை இல்லை. என் வாசலை அடைப்பவன் இல்லை, இல்லை இல்லை இல்லை. என்னை எதிர்ப்பவன் நீ திறந்தால், நீ திறந்தால் அதை அடைப்பவன் இல்லை. நீர் கட்டினார் அதை இடிப்பவன் இல்லை. நீ திறந்தால், நீ திறந்தால் அதை அடைப்பவன் இல்லை. நீ கட்டினார் அதை இடிப்பவன் இல்லை. எல்லாரும் கைதட்டி இல்லை இல்லை இல்லை. என் வாசலை அடைப்பவன் இல்லை, இல்லை இல்லை இல்லை. என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை, இல்லை இல்லை இல்லை. என் வாசலை அடைப்பவன். வாய்களை திறந்து விசுவாசத்தோடு அறிக்கையிடுவோம். என் வாசலை யாரும் அடைக்க முடியாது, என்னை யாரும் எதிர்க்க முடியாது. என்னோட இயேசு இருக்கிறார், என்னோட இயேசு இருக்கிறார், என்னோட இயேசு இருக்கிறார். எனக்குரிய ஆசீர்வாதம் என்னை வந்து சேரும், எனக்குரிய நன்மை என்னை வந்து சேரும். எல்லாரும் எல்லாரும் சேர்ந்து ஓ ஷபதல பரபல தரல பலபா. ஒருவனும் உன் வாசலை அடைக்க முடியாது, ஒருவனும் உன்னை இடிக்க முடியாது, ஒருவனும் உன்னை எதிர்க்க முடியாது. ஓ ஜீசஸ் ஜீசஸ் ஜீசஸ். வாசலை அடைப்பவன் இல்லை, என்னை எதிர்க்கிறவன் பூமியில் இல்லை. ஓ we worship you Lord, we praise you Lord. கடைசியாய் இல்லை இல்லை இல்லை. என் வாசலை அடைப்பவன் இல்லை, இல்லை இல்லை இல்லை. என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. கரங்களை தட்டி இயேசுவுக்கு நன்றி செலுத்தலாம். ஹல்லேலூயா. ரபல தல பல 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 பா. ரதல பல பல பல. கரங்களை தட்டி வாய்களை திறந்து அந்நிய பாஷையிலே உனக்குரிய அற்புதத்தை பெற்றுக்கொள். ஒருவனும் தடுக்க முடியாது, ஒருவனும் இடிக்க முடியாது, ஒருவரும் பிடுங்க முடியாது. இப்பொழுதே இப்பொழுதே கட்டுவீராக கட்டுவீராக. ரீபில்ட் ஓ லார்ட்,
எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொள், திரும்ப பெற்றுக்கொள், திரும்ப பெற்றுக்கொள். திருடியதை 7 மடங்கு நாட்களை திரும்ப பெற்றுக்கொள், பணத்தை திரும்ப பெற்றுக்கொள், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள், சுகத்தை பெற்றுக்கொள். அபிஷேகத்தினாலே எரிகோக்கள் உடைகிறது, எரிகோக்கள் உடைகிறது. நன்மைக்கு எதிரான எரிகோக்கள் உடைகிறதாக. பவுலும் சீலாவும் குதித்த போது சிறையின் கதவுகள் திறந்தது. இப்பொழுது அற்புதங்கள் நடப்பதாக. அதிசயங்களை செய்கிற சர்வ வல்லமையுள்ள எங்கள் ஆண்டவர் எங்கள் மத்தியிலே இருப்பதற்காக நாங்கள் கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறோம். கரங்களை தட்டி ஆண்டவரே, நீர் எங்களோடு இருக்கிறீர். தானியேலுக்காக சிங்கங்களின் வாய்களை கட்டி போட்ட ஆண்டவர் எங்களோடு இருக்கிறீர். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவோடு அக்கினி ஜுவாலையிலே கூடவே இருந்து ஆண்டவரே அப்பா அக்கினியின் மும்முரத்தை அவித்து போட்ட கர்த்தர் எங்களோடு இருக்கிறார். இந்த காலை வேளையிலே தேவ ஜனத்துக்கு விரோதமாய் பற்றி எரிகிற எல்லா மனுஷீக அக்கினியும் இயேசுவின் நாமத்தில் அவிக்கப்படுவதாக, அவிக்கப்படுவதாக. பொல்லாத ஆவிகள் இயேசுவின் நாமத்தினாலே கட்டப்பட்டு போவதாக. அக்கினியின் மும்முரத்தை அவித்து போட்ட கர்த்தர், அக்கினியின் மும்முரத்தை அவித்து போட்ட கர்த்தர் இந்த காலை வேளையில வந்திருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிற அவருடைய வார்த்தையானது, உனக்கு விரோதமாய் பற்றி எரிகிற அக்கினி என்னால் அவிக்கப்படும், என்னால் அவிக்கப்படும். உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். அதிசயங்களை செய்கிறவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை தப்புவிக்கிற தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். சமாதானம் அருளுகிற ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இதுவரை எங்களை நடத்தி வந்தவரே, இனிமேலும் எங்களை நடத்த நீர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறீர். அதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் தண்ணீர்களை கடக்கும் போது ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். ஆறுகளை கடக்கும் போது அது எங்கள் மேல் புரளாமல் காத்தவர். அக்கினியிலே நடக்கும் போது வேகாமல் எங்களை பாதுகாத்த தேவனே, இயேசுவின் நாமத்தினாலே வனாந்தரத்திலே வழியை ஆயத்தப்படுத்துகிற தேவனே, ஆண்டவரை எங்களுக்கென்று நீர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை, எங்களுக்கென்று நீர் திறந்து வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தின் வாசல்களை ஆண்டவரை அடைக்க ஒருவராலும் கூடாது. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிற சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரே, நீர் திறந்த வாசல்கள் வழியாக நன்மைகள் வந்து சேருவதாக, நன்மைகள் வந்து சேருவதாக, அதிசயங்கள் நடப்பதாக, தெய்வீக சுகம் உண்டாவதாக, கடன் பிரச்சனைகள் நீங்குவதாக, கையிட்டு செய்கிற வேலை ஆசீர்வதிக்கப்படுவதாக. உம்முடைய மகிமையின் பிரசன்னம் எங்களை மூடிக்கொண்டிருப்பதற்காக நன்றி. நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். உம்முடைய மகிமையின் பிரசன்னம் எங்களை மூடிக்கொண்டிருப்பதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற ஜீவனுள்ள தேவனே, இருக்கிறவராகவே இருக்கிறவரே, தேவ மகிமை, தேவ மகிமை, தேவ மகிமை. என் மகிமை என்னிலே செழித்து ஓங்கி, என் மகிமை என்னிலே செழித்து ஓங்கி, என் கையில் உள்ள என் வில் புது பலன் கொண்டது, என் கையில் உள்ள என் வில் புது பலன் கொண்டது, என் கையில் உள்ள என் வில் புது பலன் கொண்டது. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவை ஆராதிப்போம். அவரை போல யாரும் இல்லை, அவரை போல நன்மை செய்ய யாரும் இல்லை. நம்முடைய வில் புது பலன் கொண்டது, நம்முடைய மகிமை செழித்தோங்குகிறது. இந்த மாதத்திலே அநேக வாழ்க்கையிலே நன்மைகள் நடக்கும். இயேசு அதை செய்ய வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். உம்மை போல யார் உண்டு ஆண்டவரே? நன்மை செய்ய எனக்கு நீர் உண்டு,
எந்த சொந்தக்காரர்களையும் நம்பி கிடையாது, எந்த மனிதனையும் நம்பி நாம் இல்லை, எந்த அட்மினிஸ்ட்ரேஷனையும் நம்பி நாம் இல்லை. நன்மை செய்ய இயேசு போதும் நமக்கு. எல்லாரும் இருக்கிற இடத்திலே கண்களை மூடி இயேசுவை ஆராதிப்போம். போல யாருண்டு, நன்மை செய்ய நேருண்டு. உம்மை தானே நம்புவேன் தேவா. உம்மை போல யாருண்டு, நன்மை செய்ய நேருண்டு. உம்மை மட்டும்தான் நம்புவேன் ஆண்டவரே. இத்தனை நாட்கள் எதையோ நம்பினேன் ஆண்டவரே. இனிமேல் உம்மை மட்டுமே. உம்மை போல யாருண்டு, உம்மை போல யாருண்டு. நன்மை எனக்கு நீர் செய்வீர். யார் கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். உம்மை தானே நம்புவேன். உங்கள் இருதயத்திலிருந்து இந்த வார்த்தைகள் வரட்டும். உம்மை போல யாருண்டு, உம்மை போல யாருண்டு. உனக்கு நன்மை செய்ய இயேசு போதும். ஆத்துமாவை நோக்கி நாம் பேசுவோம். உம்மை தானே நம்புவேன். உம்மைத்தான் எந்தன் வாழ்வின் ஆதாரமாய் நினைத்து உள்ளேன். நேரில்லா எந்தன் வாழ்க்கை வீணாய், இயேசு இல்லாத வாழ்க்கை வீணாய் போகும். உம்மைத்தான் எந்தன் வாழ்வின் ஆதாரமாய் நினைத்து உள்ளேன். நேரில்லா எந்தன் வாழ்க்கை வீணாய். எல்லாம் ரெண்டு கைய வானத்துக்கு நேரம் உயர்த்தி ஓ எல் ஷடாய் ஆராதிப்பேன். எலோஹீம் ஆராதிப்பேன். அடோனாய் ஆராதிப்பேன். இயேசுவா இயேசுவே உம்மை ஆராதிக்கிறோம். நன்மை செய்கிறவரே உம்மை ஆராதிக்கிறோம். எங்களை கைவிடாதவரே உம்மை ஆராதிக்கிறோம். நாங்கள் நம்பும் நம்பிக்கையே உம்மை ஆராதிக்கிறோம். We worship you Lord. சூழ்நிலைகளை மறந்து எல் ஷடாய், எல் ஷடாய் ஆராதிப்பேன். இயேசுவுக்கு மகிமையை செலுத்துவோம். இயேசுவுக்கு கனத்தை செலுத்துவோம். இயேசுவுக்கு புகழை செலுத்துவோம். Oh, you alone deserves everything, oh Father God. உம்மை உயர்த்துகிறோம். எல் ஷடாய் ஆராதிப்பேன். எலோஹீம் ஆராதிப்பேன். அடோனாய் ஆராதிப்பேன். இயேசுவா ஆராதிப்பேன். கலங்கி நின்ற என்னை கண்டு கண்ணீரை துடைத்தவரே. காலமெல்லாம் கண்மணி போல கரம் பிடித்து காத்தவரே. கலங்கி நின்ற என்னை கண்டு கண்ணீரை துடைத்தவரே. காலமெல்லாம் கண்மணி போல கரம் பிடித்து காத்தவரே. எல்லாரும் சேர்ந்து எல் ஷடாய் ஆராதிப்பேன். எலோஹீம் ஆராதிப்பேன். எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே, எங்கும் நிறைந்தவரே, அடோனாய் மகிமை நிறைந்தவரே, இயேசு கிறிஸ்துவே ஆராதனை உமக்கே. ஆராதிப்பேன். அடோனாய் ஆராதிப்பேன். இயேசுவா எல் ஷடாய், எல் ஷடாய் ஆராதிப்பேன். ஓ எலோஹீம் ஆராதிப்பேன். அடோனாய் ஆராதிப்பேன். இயேசுவா ஆராதிப்பேன். Jesus. ஆராதிப்பேன். நீ மட்டுமே ராஜா. அடோனாய் மரணத்தின் பாதைகளில் இயேசுவா ஆராதிப்பேன். மரணத்தின் பாதை மனம் தளர்ந்து மனம் தளர்ந்து நின்ற என்னை
தானில் மனம் தளர்ந்து நின்ற என்னை மருத்துவராய் நீரே வந்து மறுவாழ்வு நன்றி உள்ள இருதயத்தோடு கைகளை உயர்த்தி, இருதயத்தை உயர்த்தி எல்லாவற்றையும் இயேசுவுக்கு நேராக, ஓ ஐ சரண்டர் ஆல், எல்லாவற்றையும் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. ஆராதிப்பேன் இயேசுவா. மருத்துவரே, மரணத்தை விலக்கினவரே, எங்களை நேசிக்கிறவரே, நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய் என்று சொல்லியிருக்கின்றீரே. ஆராதிப்பேன் இயேசுவா. மரணத்தின் பாதைதனில், மரணத்தின் பாதைதனில் மனம் தளர்ந்து நின்ற என்னை மருத்துவராய் நீரே வந்து மறுவாழ்வு தந்தீரையா. ஜீசஸ், மனம் தளர்ந்து நின்ற என்னை மருத்துவராய் நீரே வந்து மறுவாழ்வு தந்தீரை. எல் ஷடாய், எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹீம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன் இயேசுவா. இயேசுவே எல் ஷடாய் ஆராதிப்பேன், ஓ எலோஹீம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன் இயேசுவா ஆராதிப்பேன். தூயரே தூயரே சர்வ வல்லவர் நீரே. தூயரே இயேசுவே, 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 we worship you Lord. சர்வ வல்லவர் நீரே. தூயரே தூயரே ரபபபதலபபபப சபபபதலல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 ல
இருக்கிறது. அவருடைய பரிசுத்த பிரசன்னம், அவருடைய பரிசுத்த மகிமை. ஹalleluya, hallelujah, hallelujah, hallelujah. Enjoy his presence in this place. Oh raba dala mana bala 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 dala dala bala bala sadala dala bala 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 dala dala bala 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 dala bala bala bala. கட்டுகள் உடைவதாக, இப்பொழுது கட்டுகள் உடைவதாக, இப்பொழுது கட்டுகள் உடைவதாக. அற்புதத்தின் நேரமாய் மாறட்டும் கர்த்தாவே. sadala dala 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 bala 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 dala bala bala. தூயரே தூயரே, you are worthy, you are mighty, you are holy. சர்வ வல்லவர் நீரே, பாத்திரரே பாத்திரரே, துதி உமக்கே, நீரே என்றும் தூயரே. உம்முடைய நோக்கத்திற்கு விரோதமான எல்லா காரியங்களும் இப்பொழுதே முற்றிலும் அழிக்கப்படுவதாக. ஓ நீரே பாத்திரரே, துதி உமக்கே, பாத்திரரே பாத்திரரே, துதி உமக்கே, பாத்திரரே பாத்திரரே. இயேசுவே நீர் மட்டுமே பாத்திரர். துதி உமக்கே, எங்கள் ஆராதனையை பெற்றுக்கொள்ள பாத்திரர். ஓ எங்கள் புகழ்ச்சியை பெற்றுக்கொள்ள பாத்திரர். துதி உமக்கே. ஆமென். கைகளை தட்டி ஆண்டவர் நன்றி செலுத்துவோம். ஓ அவர் பாத்திரர், அவர் புகழை பெற்றுக்கொள்ள பாத்திரர். மரணத்தின் பாதையில் இருந்து நம்மை விடுவித்தவர், நம்மை பாதுகாக்கிறவர், நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிறவர். வாய்களை திறந்து சொந்த வார்த்தைகளால் இயேசுவை உயர்த்துவோம், இயேசுவை மகிமைப்படுத்துவோம், செய்த நன்மைகளை நினைப்போம். நன்றியோடு 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 நன்றியோடு. ஹalleluya. நன்றி ஆண்டவரே.
ஓ, இந்த அற்புதமான காலை வேளைக்காக, இந்த முதல் ஆராதனைக்காக உமக்கு நன்றி ராஜா. இந்த ஆராதனை வேளையிலே எங்களை உம்முடைய பாதத்திலே அர்ப்பணிக்கிறோம். நீர் பாத்திரர். 6 நாளிலே, within 6 days, 6 நாளைக்குள்ளாகவே இந்த முழு உலகத்தையும் உண்டாக்கின நீர் எங்கள் வாழ்க்கை வீணா போக விடமாட்டீர் ஆண்டவரே. எங்களுக்கு எங்கள் வாழ்க்கையை குறித்து தெரிகிறதை விட உமக்கு அதிகமாக தெரியும் கர்த்தாவே. உம்மை நம்புகிறோம். நேற்றைய தினத்திலே ஆயத்த ஜெபத்திலே பார்த்தோம். நாம ஏதோ ஒன்று நினைச்சிட்டு, நாம ஏதோ ஒன்று கற்பனை பண்ணிட்டு, அதை மட்டுமே பேசிக்கிட்டு, அதை மட்டுமே, அந்த காரியத்தை குறித்து மட்டுமே சிந்தித்து கொண்டிருந்தோம் என்றால் திறப்பு விழுகும். ஆனால் அதற்கு பதிலாக இயேசு இருக்கிறார். இயேசு போதும், இயேசு எனக்கு நன்மை செய்வார் என்று சொல்லி இயேசுவை நினைத்தோம் என்றால் நிச்சயம் அற்புதம் நடக்கும். இந்த காலை ஆராதனையிலே ஆராதித்த ஒவ்வொருவரையும் உடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். பேர் பேராய் ஆசீர்வதிப்பீராக. உயர்த்தப்பட்ட கரங்களை நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. நீர் பிடித்துக் கொள்ளும், நீர் வழி நடத்தும். மீதியான வேலை உடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளில் நடைபெறுகின்ற எல்லா ஆராதனைகளையும் ஆசீர்வதிப்பீராக. உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, நாம் யாவரும் அமர்ந்து கொள்வோம். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆண்டவருடைய வார்த்தைக்குள் நாம் கடந்து போவோம். ஆண்டவரே, இந்த காலை வேளை நீர் என்னோடு பேசுவீராக. இல்லை, ஆண்டவர் பேசுகிறாருங்கிறது ரொம்ப எளிதாக நினைத்துக் கொள்கிறோம். பேசுன்னு கேட்டுட்டு இருந்தாலும் சரி, பேசவே மாட்டேன்ட்டார். இல்லை, பிள்ளாத்த அநேக வார்த்தையில் பேசிக்கொண்டே இருந்தால் ஒன்றுமே பேச மாட்டேன்ட்டார். ஆனால் வேதம் சொல்லுகிறது அவரை குறித்து, பொந்திய பிலாத்துவின் முன் நின்று நல்ல அறிக்கை பண்ணினவர். என்னையா நல்ல அறிக்கை பண்ணார்? விடிய விடிய அலைய விட்டான், அடி உத. ஆனால் சொன்ன உடனே ஒன்று சொன்னார், பாரத்திலிருந்து கொடுக்கப்பட்டாவிட்டால் என் மேலே உனக்கு ஒரு அதிகாரமும் கிடையாது. இல்லையா? எப்பேற்பட்ட அறிக்கை! அதே தான் நமக்கும். பாரத்திலேருந்து ஒரு அதிகாரம் வந்தால் தான் யாருமே நம்மளை டச் பண்ண முடியும். அதனால் யாருமே டச்சுக்கு நெருங்க கூட முடியாது. அல்லேலூயா. அங்கே பேசுகிறேன், அநேகர் பெர்னிக்காயல் எல்லாம் அகிரிப்பா எல்லாம் ட்ரெஸ்லாம் போட்டு வந்து வர சொல்லுப்பான்னாங்க பவுல. இல்லை, அநேக இடங்களில் பார்த்திங்கன்னா அவர் மாறுத்தரம் ஒன்றும் சொல்லாமல் போயிடுவார். ஏறுவது வந்தான். அப்போ தேவனுடைய வசனங்கள் யூதனுக்கு வெளிப்படுத்தப்பட்டது மேன்மையாமே. ஆக இந்த காலையில் ஆண்டவரை நீங்கள் பேசுங்க. நம்முடைய வார்த்தையின் ஜீவன் எனக்குள் வரட்டும், என் சந்ததிக்குள் வரட்டும். அது ஆசீர்வாதமாக இருக்கட்டும். எத்தனை பேர் விரும்புகிறீங்க ஆண்டவர் உங்களோட பேச? ஜெபிக்கலாம். நன்றி ராஜா, முது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் நம்முடைய வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தியிருக்கிறீர். கிருபையும் சத்தியமும் நிறைந்தவர் நீர். அதிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. ஆண்டவர், அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியமும் நிறைந்தவரை எங்களுக்குள் வாசம் பண்ணுகிறது. இந்த நாளும் உடைய வார்த்தைகளை தியானிக்கிறவில்லை, இன்னும் உடைய கிருபையும் சத்தியமும் ஒவ்வொருவருக்குள்ளும் கடந்து வருவதாக. ஆத்துமாவில் நன்மை தங்குன்னு சொன்னீர். நம்முடைய வார்த்தை எங்களுக்கு நன்மையாக இருக்கிறது. கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளின் இருதயத்தை திறப்பீராக. நல்ல நிலத்தில் விழுந்த விதையானது 1 100 60 30 பலன் தந்தது போல இந்த வார்த்தைகள் பலன் தரட்டு, சத்துரு எடுத்து போடாதபடி வெளியெடுத்து பாதுகாத்து கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தை கரங்களை தட்டி வரவேற்போம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை ஒரு வாசவர். ஆண்டவர் மோசேயை பார்த்து சொன்னார், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். அல்லேலூயா. அடுத்து, நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். அல்லேலூயா. இந்த வசனம் வாசித்து கேட்டு நமக்கு டக்குன்னு வந்துடுது. என் சமூகம்னே சொல்லிடுவோம் எல்லாரும். ஆனால் முதல் முறையாக தேவன் இந்த வார்த்தையை விளம்பும் போது மோசேக்கு எப்படி இருந்திருக்கும்? அல்லேலூயா. கற்பனை பண்ணி பாருங்களேன். என்பர் அடுத்து என்ன சொல்ல போறாரு? என் சமூகம். சரி, சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். அப்படியா, ரைட். நான் சொல்கிறேன், என்ன செய்ய போறாரு? உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். அல்லேலூயா. இந்த நாளிலும் ஆண்டவருடைய சமூகம் உங்களுக்கு முன்பாக செல்லுகிறது. அல்லேலூயா. 5 வருட ஆட்சிக்கு பைலட், அப்புறம் என்ன சொல்கிறது, நிறைய ஸ்ட்ரைக்கிங் ஃபோர்ஸ், பல தரப்பட்ட வண்டிகள். அவங்களுக்கு 5 வருடம் தான். ஆனால் அவர் நித்தியமாக ராஜா. அவருடைய பிள்ளைகளும் ராஜாக்களும் ஆசாரியரமாக இருக்கிறார்கள். அவர்கள் ஒவ்வொருவருக்கும் உங்களுக்கு முன்பாக தேவ சமூகம் செல்லுகிறது. ஆக ஆண்டவர் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருகிறார். இந்த நாளில் நாம் தியானிக்க போகிற, தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள போகிறது இளைப்பாறுதல்.
ரெஸ்ட். மை பிரசன்ஸ் வில் கோ வித் தி, ஐ வில் கிவ் யூ ரெஸ்ட். ஆண்டவர் சொன்னார், நான் உனக்கு ரெஸ்ட், இளைப்பாறுதல், ஓய்வை தருகிறேன். அல்லேலூயா. ஓய்வு எத்தனை பேருக்கு வேணும்? ஓய்வு வேணாமா? வேணாமா? ஆண்டவர் விரும்புகிறார். அவர் 7ஆம் நாள் எப்படி இருந்தாரா? அவர் உண்டாக்கினவர் அவரில் ஓய்ந்து இருக்கிறான். ஆராதனைக்கு வந்துட்டாலே ஓய்வு தான்ப்பா. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆக இளைப்பாறுதல், ரெஸ்ட் ஒரு மனிதனுக்கு தேவை. அதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். இதனால தான் புதிய ஏற்பாட்டிலே எடுக்க வேணாம் வசனம், டிஸ்பிளேல வந்தால் பார்த்துக்கோங்க. மார்க் 6:31 ஆண்டவர் கடுமையாக ஊழியம். அவர் வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பார். முழுவதும் ஜெபம், அதிகாலையில் ஜெபம், பிரசங்கம், அங்கே போய் பேய விரட்ட, குணமாக்கி அப்படியே செஞ்சு கொண்டு ஊழியம் செய்து கொண்டே இருந்தார். அவர் சொன்னார், வனாந்திரமான ஓர் இடத்தில் தனித்து சற்றே இளைப்பாறும்படி போவோம் வாருங்கள். அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? இயேசு என்ன சொல்கிறாரா? இளைப்பாற போவோம், வேலை செய்ய, உன் காரியத்தை நல்லா செய்ய, ஊழியம் செய்ய, ஆண்டவரை மகிமைப்படுத்து. அதே சமயம் உனக்கு இளைப்பாறுதலும் தேவை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. நீங்கள் இங்கிலீஷில் ஆங்கில வேதாகமம் வச்சுருக்கவங்க வீட்டில் போய் பாருங்கள். அண்ட் ரெஸ்ட் அ ஒயில், கொஞ்ச நேரம் நம்ம ஓய்வு எடுக்கலாம். அல்லேலூயா. அப்போ ஓய்வு என்பது மனிதனுக்கு மிக 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 முக்கியம். பவுலும் எழுதுவார், திருச்சபைக்கு எழுதும் பொழுது, உங்களை உபத்திரவப்படுத்துகிறவர்களுக்கு உபத்திரவத்தையும் உபத்திரவப்படுகிற உங்களோட கூட எங்களுக்கு இளைப்பாறுதலையும் பிரதிபலனாக கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். நல்லா கவனிக்கிறீங்களா? சபையாரை யாராவது தொந்தரவு பண்ணால், உபத்திரவப்படுத்தினா, அந்த உபத்திரவப்படுத்துகிறவனுக்கா நான் ஊழியர் எங்கேயோ இருப்பார். அதனால் தூரத்தில் இருந்தாலும் ஆவியில் நான் கிட்டக்க இருக்கேன்னு பவுல் சொல்லுவார். நீங்கள் உபத்திரவப்பட்டாலும் அந்த உபத்திரவத்தோட உங்களுக்கும் சரி எங்களுக்கு ஆண்டவர் பிரதிபலன் என்னத்தை கொடுக்குறாரா? இளைப்பாறுதல். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு இந்த இளைப்பாறுதல் வேணும்? இந்த இளைப்பாறுதல் தெரியாமல் தான் உலக வழக்கத்தின்படி சொல்லுவாங்க, நான் நாயா டேஷாக அலைகிறேன். அலைகிற வேலையெல்லாம் கிடையாது. அல்லேலூயா. என் ஜனங்கள் நிலையான வாசஸ்தலங்களிலும் சமாதான தாபரங்களிலும் குடியிருப்பார்கள். நல்லலியாவே காணாது. ஆக இந்த நாளில் கர்த்தர் வாக்கு கொடுத்தாருன்னா வாக்கு மாறாதவர். உலக வழக்கத்தின்படி நீங்கள் வேலை செய்வீங்க, கவர்மெண்ட்டோ ப்ரைவேட்டோ எதாக இருந்தாலும் ஒரு சர்டன் லிமிட்டுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு ஓய்வு. ஆனால் இவர் ஒருத்தர் தான் பணியில் இருந்து கொண்டாலும் ஓய்வை கொடுத்துக்கிட்டே இருப்பார். அண்ட் ரெஸ்ட் ஒயில், வேலை நடந்துக்கிட்டு தான் இருக்குது, கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்க, கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்க, ஓய்வு எடுத்துக்க, ஓய்வு எடுத்துக்க, ஓய்வு எடுக்க, ஓய்வு எடுக்க, முன்னே காட்டில் வேகமாக ஓடுவீங்க, பதஷ்டமே இருக்காது. ஒரு சில காரியங்களை இளைப்பாறுதலை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். ஆக நினைவில் கொள்ளுங்கள், ஆண்டவர் மோசேக்கு கொடுத்த வாக்கு, ஆண்டவருடைய சமூகம் மோசேக்கு முன்பாக சென்றது, இஸ்ரவேலருக்கு முன்பாக சென்றது, எனக்கு முன்பாக செல்லுகிறது. ஆண்டவர் எனக்கு இந்த நாளிலும் இளைப்பாறுதலை, ஓய்வை தருகிறார். அல்லேலூயா. என்னாகமத்தின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கலாம். என்னாகமம் 10:11. மேகஸ்தம்பம் எழும்பும் பொழுது இஸ்ரவேலர் பிரயாணப்படுவார். அது எப்பொழுதோ, ஒரு நாளோ, அருமையான வார்த்தை, ஒரு வாரமோ, ஒரு மாதமோ, ஒரு வருஷமோ, பகலிலோ, இரவிலோ, நடு ராத்திரியிலோ. அல்லேலூயா. மேகஸ்தம்பம் எழும்போது உடனே பிரயாணப்படுவார்கள். அல்லேலூயா. அப்போ எப்படி இருந்திருக்காங்க இஸ்ரவேலர்? அலர்ட்டாக இருந்திருக்கான், பார்த்துக்கிட்டே இருக்கணும். கூடாரத்துக்குள்ளே இருந்தாலும் அங்கே பார்த்துக்கிட்டே இருக்கணும். எப்போ இன்றைக்கி ஒரு நாளோ, ஒரு வாரமா, ஒரு மாதமா, ஒரு வருஷமா, பகலோ ராத்திரியோ. ஆக இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம், அந்த 2ஆம் வருஷம் 2ஆம் மாதம் 20ஆம் தேதியிலே மேகம் சாட்சியினுடைய வாசஸ்தலத்தின் மீதிலிருந்து உயர எழும்பிற்று. 13ஆம் வசனத்தில் வாசிக்கிறேன், இதுதான் இஸ்ரவேலருடைய முதல் பிரயாணம் வனாந்தரத்திலே. அல்லேலூயா. வாசிங்க அந்த வசனத்தை. வரும் முதல் பிரயாணம் பண்ணினார்கள். ஆண்டவர் வாக்கு கொடுத்தார், போ, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு, நலமும் விசாலமுமான பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்க இறங்கினேன். அதே போல் எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்தார். இப்போ வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு பிரயாணம் போகிறார்கள். அல்லேலூயா. ஸோ ஆண்டவர் நடத்துகிறார். நீங்கள் வீட்டில் போய் வாசிக்கலாம். தொடர்ந்து
அந்த பகுதியில் பார்க்கும்போது கோத்திரம் கோத்திரமாக கர்த்தருடைய ஜனங்கள் பிரயாணப்பட்டு போகிறார்கள். அல்லேலூயா. இப்படி பிரயாணப்பட்டு போகும்போது 29ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், மோசே தன் மாமனாகிய ரெகுவேல் என்னும் குமாரனான ஓபாவை நோக்கி, உங்களுக்கு தருவேன் என்று கர்த்தர் சொன்ன ஸ்தலத்துக்கு நாங்கள், ஆண்டவர் எங்களுக்கு வாக்கு கொடுத்துருக்கிறார், அந்த தேசத்துக்கு நாங்கள் பிரயாணம் போகிறோம். யார்கிட்ட சொல்கிறாருன்னா மச்சினன்ட்ட சொல்கிறார். அல்லேலூயா. கவனிங்க நல்லா, ஆண்டவர் எங்களுக்கு வாக்கு கொடுத்துட்டாரு, நாங்கள் நல்ல தேசத்துக்கு போகிறோம், நீயும் எங்களோட கூட வா, உனக்கு நன்மை செய்வோம். கர்த்தர் இஸ்ரவேலுக்கு நல்ல வாக்கு தத்தம் பண்ணியிருக்கிறார். அவர் சொல்லுவார் அடுத்த காரியத்தில், நான் வரமாட்டேன், நான் வரலன்றுவார். அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்லிட்டார் மோசே, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். மேகஸ்தம்பம் எழும்பிருச்சு, கோத்திரங்களாக போய் கொண்டிருக்கிறது. இப்போ மோசே ஓபா பார்த்து சொல்கிறாரு, நீ எங்களோட வா வா, எங்களுக்கெல்லாம் நன்மை நிறையா இருக்குது, உனக்கு நாங்கள் தருவோம். 31ஆம் வசனம் 31 போடுங்க. அதில் 31 வாசிப்போம். போகாத, மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதை காட்ட கூட செல்லுது, ஆனால் ஓபா வா, நீ வா. இந்த நாளிலும் தேவசகம் உங்களுக்கு முன்பாக செல்கிறது. நீங்கள் யாரை பிடித்து கொள்ளுகிறீர்கள்? இதான் சர்டன் பீப்புள், மனிதர்களை பிடித்து கொண்டு அவங்க இருந்தால் நல்லாயிருக்கும், இவங்களோட தயவு இருந்தால் நல்லாயிருக்கும், இவங்க எனக்கு செஞ்சால் போதுன்னு. நோ 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 நோ. உனக்கு இளைப்பாறுதல் உண்டாகும்படி, நீங்கள் அமெரிக்கையாக இருக்கும்படி கர்த்தர் உங்களுக்கான ஸ்தலங்களை முன் குறித்திருக்கிறார். அவர் பாருங்களேன், ஆண்டவருடைய தரிசனத்தை பெற்ற மனிதன் அவர் சொன்னார், நீ எங்களை விட்டு போயிடாத, வனாந்திரத்திலே இறங்கும் இடங்களை நீ அறிந்திருக்கிறபடியால் தேவ ஜனங்கள் இளைப்பாறுகிற இடத்தை நீ எப்படி அறிய முடியும்? யோபாப், ஓபாப். அல்லேலூயா. நீயா கூட்டிட்டு வந்த எகிப்திலிருந்து ஓங்கிய புயத்தினாலும் மகா வல்லமினால் கர்த்தர் அழைத்து வந்தார். அல்லேலூயா. நான் இவர் சொல்கிறாரு மோசே அவரை பார்த்து, உனக்கு தெரியும் நாங்கள் எங்கே, ஏன்னா அப்போ வனாந்தரத்துலேயே சுற்றிக்கிட்டே இருந்திருப்பாங்க, வனாந்தரத்தில் இடம்லாம் தெரியும், அதனால் நீ எங்களுக்கு கண்களை போல இருப்பாய். அல்லேலூயா. அல்லேலூயா. கவனிங்க, ஆண்டவர் இளைப்பாறுதல் தருவார். தயவு செய்து யாரையுமே குறிப்பிட்ட மனிதர்களோ மற்ற எந்த காரியத்திலும் இது உங்கள் கண்களை பதித்து விடாதீர்கள். அல்லேலூயா. கண்களை பதிய வைப்போம் கர்த்தராம் இயேசுவின் மேல். ராஜா இயேசு ஜீவிக்கின்றார், ரத்தம் சிந்தி ஜெயம் தந்தார். ஃபாதர் ஒரு பாட்டு பாடியிருப்பார். அங்கேயே பார்க்கணும். வேலைக்காரருடைய கண்கள் எஜமானை நோக்கி இருக்குமா போலவும், வேலைக்காரனுடைய கைகள் எஜமாட்டியை நோக்கி இருக்குமா போலவும், எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் மட்டும் நாங்கள் கர்த்தரையே பார்த்துட்டேன், ஜெபிச்சிட்டேன், அடுத்த கட்டத்தை பார்க்குறேன், இங்கிட்டு பேக் பார்க்கக்கூடாது, இங்கிட்டு அங்கிட்டலாம் இல்லை. அல்லேலூயா. தொடர்ந்து அதை பார்த்துட்டோமா, வாங்கிட்டோமா, அடுத்து தாண்டிட்டுனா அடுத்து பார்த்துக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா. இவர் சொல்கிறார், நீ எங்களுக்கு கண் போல இருப்பாய். ஆண்டவர் சொன்ன, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் இளைப்பாறுதல் தருவேன். சொல்ல, நீ தான்ப்பா இடம்லாம் தெரியும். 25 லட்சம் ஜனங்களையும் கொண்டு போய் எப்படி இவர் பாளையம் இறங்க வைக்க முடியும்? அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? முடியுமா? 5 பேர் வீட்டுக்கு வரனால தடுமாறுறான், என்ன திடீர்னு வரேன், சரி வரட்டும் ஒரு நாள் தானே. 10 பேர் வரேன்ட்டாலே இதாக இருக்கேன், ரைட் வந்துட்டீங்களா, லீவ் வேறு போடாமல் இருக்கேன், என்ன பல காரியங்களோட எல்லாரும் அறிந்த காரியங்கள் தான். ஆனால் வனாந்தரத்தில் அதில் லட்சக்கணக்கான ஜனங்கள், 25 லட்சம், அவ்வளோ பேர் எப்படி கொண்டு போய் இந்த ஓபா சேஃப்டியாக ஒரு அகாமடேஷன் கொடுக்க முடியும், தங்க வைக்க முடியும்? அல்லேலூயா. கவனிக்கணும் ஒரு காரியத்தை, ஆண்டவருடைய வாக்கை மோசே பெற்றுக்கொண்டார். தேவ சமூகம் இருக்குது, மேகஸ்தம்பம் அக்னி ஸ்தம்பம் இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது. ஆனாலும் இவரை என்ன செய்கிறார்? தேடுகிறார். நீங்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள், ஆண்டவருடைய சமூகம் உங்களோட கூட இருக்கிறது, ஆண்டவருடைய வார்த்தை இருக்கிறது, அவரை பற்றி கொள்ளுங்கள். ஆண்டவர் எனக்கு இளைப்பாறுதலை தருவார். 32ஆம் வசனத்தை சொல்வார், நீ வந்தினா எனக்கு நன்மை. நீ எங்களோட கூட வந்தால்
கர்த்தர் எங்களுக்கு செய்தல் நன்மையின்படியே உனக்கு நன்மை. ஒரு பாட்டு பேசிக்கிட்டே இருந்தார். ஆனால் ஒரு நல்ல செய்தி என்ன தெரியுமா? நடத்தி வந்த பாதைகளை நன்றியோடு கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கிறேன் ஐயா. இவ்வளோ கான்வர்சேஷனு நடக்குது. நீ வா, இடம் தெரியும் எங்களுக்கு, நீ தான் கண்ணு மாதிரி இருக்க எல்லாம் சொல்லிட்டு இருந்தாலும் மேகஸ்தம்பம் கூட இருக்கிறது. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. அல்லேலூயா. 10ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஆண்டவர் வாக்கு கொடுத்துற, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்ல, நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன்ட்டாரு. நடந்த காரியங்களை பார்த்தீங்க. அப்பா நீ வா, உனக்கு வனாந்தரலாம் தெரியும், எங்களுக்கு கண்ணு மாதிரி இருப்ப, வா உனக்கு நான் நல்லது செய்கிறேன். சும்மா வருவானே ஏதோ சொல்லி பார்க்குறாரு. கர்த்தர் அனுமதிக்கலப்பா, நானே அவர்களை நடத்துவேன். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை நடத்தி கொண்டு இருக்கிறார். இவ்வளவு இதுலையும் மோசே அங்கிட்டு ஓபாவை பார்த்தாலும் அந்த 3 நாட்கள் பிரயாணத்திலும் கர்த்தருடைய உடன்படிக்கை பற்றி அவர்களுக்கு முன்பாக சென்றது. இதுவரைக்கும் ஆண்டவர் உங்களை நடத்தி கொண்டு வந்தார், இனியும் நடத்துவார். எதற்காக? இளைப்பாறும் ஸ்தலத்தை காட்டும்படி. இன்றைக்கி நேகர் நிறைய பேர் சொல்லுவாங்க, வேலை ஸ்தலத்தில், ஆஃபீஸில், இல்லை ஒர்க் பண்ணுற இடத்துல ஒரே டென்ஷன், அல்லது பிள்ளைங்களை குறித்து டென்ஷன், அல்லது எந்த காரியத்தில் டென்ஷனோ, இதனால் நீங்கள் எங்கே போய் இளைப்பாற வேண்டுமோ அந்த ஸ்தலத்தை காட்டும்படி தேவ பிரசன்னம் உங்களுக்கு முன்பாக செல்லுகிறது. வேலைக்காக வெயிட்டிங்க, நல்ல வேலையாக உயர்தடங்களில் உங்களை கொண்டு போய் நிறுத்தும்படி ஆண்டவருடைய பிரசன்னம் உங்களுக்கு முன்பாக செல்லுகிறது. எங்கே பார்த்தாலும் அடிக்கடி வர ஃபோனில் பாஸ் பண்ணணும், சீட்டு கிடைக்கணும். என்னது என்ன ஒன்றுமே கேள்விப்படாமல் இருக்கீங்க? எக்ஸாம் வந்துருச்சுல, எல்லாம் அரண்டு போய் இருக்குது. பாஸ் பண்ணணும், அட்மிஷன் கிடைக்கணும். ஆக உங்களை கொண்டு போய், உங்கள் பிள்ளைகளை கொண்டு போய் எங்கே சேர்க்கணுமோ அவர் அறிவார். அல்லேலூயா. ஐயா முடிச்சுட்டாங்க, டிகிரி முடிச்சு, வேலை எல்லாம் உங்களுக்காக காத்து கொண்டு இருக்கிறது. தேவ பிரசனம் உங்களுக்கு முன்பாக செல்லுகிறது. கர்த்தரையே நோக்கி பாருங்கள். அல்லேலூயா. ஐ வில் கிவ் யூ ரெஸ்ட். ஓய்வுனா அந்த வேலையில் அமெரிக்கையாக சந்தோஷமாக வேலை செய்ய, அந்த ஸ்கூலில் படிக்க. அல்லேலூயா. அடுத்தது குடும்பங்கள், கல்யாணத்துக்காக எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. நல்ல நேர்வழியாய் நம்மை தேவன் நிச்சயம் நடத்துவார். பயப்படாதீங்க. அல்லேலூயா. நல்ல மருமகள்லாம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான், நல்ல மருமகள்கள் வெயிட் பண்ணி கொண்டு இருக்கிறார். ஆமாம், ஐசாக்கை நினச்சிக்கோங்க, ரெபேக்காவை நினைத்து கொள்ளுங்கள். இல்லை இப்போ தானே வாட்ஸ்அப்பு, இன்ஸ்டா, ஃபேஸ்புக்கு. அப்போ ஈசாக்கு எந்த வாட்ஸ்அப் இருந்தது? அவருக்கு தான் எல்லாமே வாட்ஸ்அப்லாம். உம்மை நம்பி உந்தன் பாதம். எலிசர் போனால் போட்டு வரட்ட, நீர் ஒருபோதும். சாயந்தரத்தில் மாலை வேலை வார்த்தையை பிடித்து கொண்டு போனார்ப்பா. அல்லேலூயா. அவருக்கு இளைப்பாறுகிற ஸ்தலம் வந்தது. அங்கேருந்து ஒட்டகங்கள் வருகிறது. புளுரல், ஒட்டகங்கள் வருகிறது. இந்த அம்மா பார்க்குறது தூரத்தில், அது யார் அப்படின்னா, அவர் தான் என் எஜமான். டபக்குன்னு இறங்கி முக்காடிட்டு, எவ்வளோ ஒரு அருமையான மகள் அவங்க, இல்லை? ஆமாம், வேதம் சொல்கிற குவாலிட்டி எல்லாமே அவங்கள்ட்ட இருக்குது. அப்படிப்பட்ட ஆட்கள் வந்து கொண்டு இருக்கிறார்கள். நம்முடைய குடும்பங்களுக்கு நல்ல மருமக்கள் மாறு வருகிறார்கள். அல்லேலூயா. இளைப்பாறுகிற ஸ்தலத்தை கர்த்தர் காட்டுவாராக. எந்த காரியத்தை நிமித்தம் நீங்கள் தத்தளிப்பாக இருக்கிறீங்களோ, இந்த நாள் ஆண்டவருடைய பிரசனம் ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் என்னை ரட்சித்திருக்கிறார், அவர் சமூகம் எனக்கு முன்பாக செல்லுது. நான் எங்கே போனாலும் எனக்கு கர்த்தர் அமைதியை, இளைப்பாறுதலை தருவார். அல்லேலூயா. பல மனிதர்களுக்கு தெரிந்த காரியங்கள் இருக்கலாம், ஆனால் அந்த காரியங்கள்லாம் நல்லா இருக்காது. சொல்கிற யோசனை நல்லா இருக்கும். எனக்கு எல்லாம் தெரியும், அவரை தெரியும், இவரை தெரியும். யாரை தெரிஞ்சு என்ன? உனக்கு இயேசுவை தெரியுமா? எங்களுக்கு ரொம்ப நெருங்கிய ஒரு ஊழியக்காரங்க இருக்காங்க. அவங்க சொல்லுவாங்க, ஒருத்தவங்க வந்து அவங்க சொன்னாங்க, எங்கள் குடும்பம் ரொம்ப நல்லா இருக்குதுங்க. ஆஹா, அது எங்கள் குடும்பத்தில் அது இருக்குது, இது இருக்குன்னு. உங்கள் பிள்ளை ரசிக்கப்பட்டிருக்கா? இல்லை, அப்போ நல்லா இல்லைன்னு. ஆக நல்ல செய்தி, நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள். உங்கள் சந்ததி ஆசீர்வாதமான சந்ததி. ஆக இந்த நாள் நினைவில் கொள்ளுங்கள், ஆண்டவருடைய பிரசன்னம் மோசேக்கு முன்பாக, இஸ்ரவேலுக்கு முன்பாக சென்றது, எனக்கு முன்பாக செல்லும். எனக்கு இளைப்பாறுகிற ஸ்தலத்தை காட்டும்படி கர்த்தர் முன்பாக போய் கொண்டிருக்கிறார். வேலை ஸ்தலங்களில் மாற்றம், படிக்கிற இடங்களில் மாற்றம், திருமண காரியங்களில் நன்மைகள் வருகிறது. இன்னும் ஏராளமான நன்மைகள் உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆக
தொடர்ந்து கர்த்தருடைய பிரசன்னத்தை பற்றி கொள்ளுங்கள். முதலாவது இளைப்பாறுகிற ஸ்தலம் குடும்பங்களில் கடந்து வருகிறது. அடுத்ததாக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம். சாலமோன் சொல்கிற இந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடித்த வசனத்தில் ஒன்று, இது ஒன்று. ஆனாலும் இப்பொழுதோ, இதை மனப்பாடம் பண்ணிக்கங்க, மனப்பாடம் பண்ணி சொல்லிக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா. என்னத்தை போங்க நிம்மதி, என்ன போங்க எதை எடுத்தாலும் பிரச்சனை, எதை ஹைலைட் பண்ணாத, இதை சொல்லுங்க. ஆனாலும் இப்பொழுதோ, ரைட் நவ் 8:1 தேவனாகிய கர்த்தர் எங்கும் எல்லா டெரிட்டரி, எல்லா எல்லைகளிலும் எனக்கு இளைப்பாறுதலை தந்தார். விரோதியும் இல்லை, எதுக்கிறவனும் இல்லை, தொந்தரவு பண்ணுறவனும் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. அல்லேலூயா. கர்த்தர் சாலமோனுக்கு வாக்கு கொடுத்தார். அப்பா, உனக்கு இளைப்பாறுதல் தரேன், உனக்கு விரோதியும் கிடையாது, இடையூறும் கிடையாது. இதுக்கு முந்தின பிந்தின வசனங்கள் நீங்கள் வாசிக்கலாம். ஏன்னா கர்த்தருடைய நாமத்திற்காக ஆலயத்தை கட்டணுன்னு அவர் தாவீது விரும்பினார், ஆனால் அது கூடாது இருந்தது. அல்லேலூயா. 5ஆம் வசனம். ஏன் தெரியுமா சாலமோனுக்கு இளைப்பாறுதல், விரோதியும் இல்லை, இடையூறும் இல்லைன்னா, சாலமோன் கர்த்தருடைய ஆலயத்தை கட்ட வேண்டும். அல்லேலூயா. அதை தன் தகப்பன்கிட்ட சொல்லியிருக்காரு கர்த்தர், அதை தன் மகனுக்கும் சொல்லியிருக்கிறார். ஆகையினால கர்த்தர் எனக்கு இளைப்பாறுதலை தந்தார். அல்லேலூயா. நீங்கள் தேவனுடைய ஆலயத்தை கட்ட வேண்டும். என்னடா இது, இப்போ தானே சபை கட்டி பிரதிஷ்டை, திரும்ப என்னென்ன? அல்லேலூயா. நீங்களே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள். 2 கொரிந்தியர் 6:16 வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 6:16. ஆக இந்த காலை வேளை இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள். இந்த ஆலயம் நாளுக்கு நாள் என்ன செய்யணும், ஆவிக்குரிய மாளிகையாக கட்டி எழுப்பப்பட வேண்டும். அல்லேலூயா. முதலாவது உங்களுக்கு நன்மை உண்டாகும்படி, உங்கள் குடும்பங்களுக்கு, உங்கள் எதிர்காலங்களுக்கு நன்மை உண்டாகும்படி தேவனுடைய பிரசன்னம் முன்பாக சென்று இளைப்பாறுதல் தருகிறது. இரண்டாவதாக நீங்கள் ஆலயத்தை கட்ட. அல்லேலூயா. அப்படின்னா ஆவிக்குரிய ரட்சிக்கப்பட்டதிலிருந்து எத்தனை வருடங்கள் ஒவ்வொருத்தரும் கேட்டால் அத்தனை வருஷம் எத்தனை வருஷம் சொல்லுவாங்க. ரைட்டு. கர்த்தருடைய காரியங்கள் எடுப்பிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறதா? அல்லேலூயா. தகர்க்கப்பட்ட பலிபீடத்தை எலியா செப்பனிட்டார். he repaired the altar. முதல் அதை சரி பண்ணார். சரி பண்ணிட்டு கர்த்தருடைய வார்த்தையை பெற்ற இஸ்ரவேலுடைய கோத்திரத்தின்படியே கற்களை எடுத்து வைத்து, அல்லேலூயா, கவனிக்கிறீங்களா, வைத்து ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாகிய கர்த்தாவே இஸ்ரவேலே நீர் தேவன் என்றும் போட்டார் ஒரு பெரிய ஐஸ். நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் இந்த வார்த்தைகளை எல்லாம், ஐ ஹவ் டன் ஆல் தீஸ் திங்ஸ் அக்கார்டிங் அட் யுவர் வேர்ட், நான் இதெல்லாம் உடைய வார்த்தையின்படியே செய்தேன் என்பதை இன்றைக்கு விளங்க பண்ணும் சொல்லங்கட்டி அங்கேருந்து அக்கினி வந்துருச்சு. அல்லேலூயா. அப்போ ஆல்டர் இடிஞ்சு கிடக்குது, பலிபீடம் என்ன செஞ்சுருக்குது, இடிந்து கிடக்கிறது. அது கட்டப்பட வேண்டும். அதற்காக தான் கர்த்தர் இந்த நாளில் ஒரு இளைப்பாறுதலை தருகிறார். இல்லை என்னம்மா என்ன சமாதானமா ஏசபேல் கேட்கும் எகுகிட்ட. அது மாதிரி எப்பேற்பட்ட வர்றது ஆளை காலி பண்ண வரதான் தெரியுது, டெக்கரேஷன் நடக்குது. அது அப்படி கூட என்ன சமாதானமா, என் ஆண்டவனே கொண்ட சிம்ரி சேமம் அடைந்தானே, அந்த கதெல்லாம் நிற்கட்டும், நிறுத்து. உன் தாய பில்லி சூரியமும் வேசித்தனங்களும் ஏராளமாக இருக்க, ஏது சமனம் அவளை கீழே தள்ளியாண்ணா. அல்லேலூயா. உடனடியாக யூனுக்கு சில பேர் எட்டி பார்த்தா கீழே தள்ளினா, எகு மிதித்து கொண்டு போய் புசித்து அப்பம் புசித்தான்ப்பா. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. எலியா செய்த காரியம் ஒன்றுமே இல்லை. இப்போ ஒன்றும் கவலைப்படாதீங்க. சரி, நம்ம நான் ஜெபிக்கல, எங்கெங்கே நான் ஜெபிக்க முடியல, யாரையும் கம்பேர் பண்ணாதீங்க. இயேசுவை பாருங்கள். உங்களுக்கு இருக்கிற பலத்தோடு நீங்கள் கர்த்தரண்டை நெருங்குங்க, முழங்கால் படியுங்கள், பலன் பெருகும். அல்லேலூயா. விரோதம், இடையூறு, தொந்தரவெல்லாம் கர்த்தர் அப்புறப்படுத்தி விடுவார். நீங்கள் ஜெபத்திலே வளர. அல்லேலூயா. வேத வாசிப்பிலே வளர. கர்த்தருக்கு அடுத்த காரியங்கள்லாம் சமாதானத்தோடு நடைபெற. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு விருப்பம் இருக்குது? விரோதியும் இல்லை, இடையூறும் இல்லைன்னா
குடும்பத்தில் மற்றதில் யார் தொந்தரவாக இருக்கா அவங்களெலாம் நினைக்கவே நினைக்காதீங்க தயவு செய்து. அல்லேலூயா, அல்லேலூயா. யாரையும் தயவு செஞ்சு எந்த சூழ்நிலையும் எந்த மனிதர்லையுமே உங்களுக்கு விரோதியாக நினைக்கவே நினைக்காதீங்க. நமக்கு இருக்கிறது ஒரே ஒருத்தன் தான், ஒரே ஒரு சத்துரு தான். சதா காலமும் ஓயாமல் குற்றச்சாட்டி கொண்டே இருப்பான். ஆனால் ஆண்டவர் அவனை தள்ளி விடுகிறார். அல்லேலூயா. ஆக என்னுடைய ஆவிக்குரிய காரியங்கள் கட்டப்பட இந்த நாள் கர்த்தர் நான் இளைப்பாறுதலாய் கர்த்தரோடு சமாதானமாக இருக்கும்படி. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு ரியலாகவே வாஞ்சியாக இருக்குது? ஆமாம், நல்லா ஜெபிக்க, வேதம் வாசிக்க, நானும் என் குடும்பமும் கர்த்தருக்கு அடுத்த காரியங்களில் பெருக இந்த நாள் கர்த்தர் எனக்கு இளைப்பாறுதலை தருகிறார். அங்கே எல்லாமே இருக்குப்பா. சாலமோனுடைய நாட்களில் வெள்ளி ஒரு பொருட்டை, ஆமாம், வெள்ளி கொலுசு, வெள்ளி இதெல்லாம் ரொம்ப பத்திரமா வச்சுக்கிறான். அதெல்லாம் ரோட்டில் கிடந்ததுன்னு இருக்குது, கற்களை போல் இருந்துச்சுன்னு இருக்குது. அல்லேலூயா. அதெல்லாம் இல்லை, ஆண்டவருடைய பிரசன்னம், அவருடைய ஆலயத்தை நான் கட்ட இந்த நாளிலும் கர்த்தர் என்னை குறித்து என்ன தரிசனம் திட்டம் வைத்திருக்கிறாரோ என் குடும்பத்தை குறித்து அதை நான் வருகைக்குள்ளாக நிறைவேற்றும்படி இந்த நாளில் அந்த இளைப்பாறுதலை நான் பெற்றுக்கொள்ளும்படி எல்லா விரோதங்கள் இடையூறுலாம் நீங்குகிறது. அல்லேலூயா. இல்லை கட்டினா நல்லா இருக்கும்ல, கட்டணம் எழும்பிக் கொண்டே இருக்க வேண்டும். கண்மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. நீங்கள் எலும்ப எலும்ப எலும்ப, நான் எப்பயுமே சொல்லுவேன், ஆண்டவர் என் கூட இருக்கார், நான் அப்படி நீ இப்படி, அதெல்லாம் ஒன்றும் வேணாம். காரியங்கள் தானாகவே வெளிப்படும். தோத்தானில் ஒருவன் இருக்கிறான். நான் ஒரு தீர்க்கதரிசிக்கு வந்து டான்ஸாக விட்டுக்கிட்டு இருந்தேன். இங்கே கர்த்தருடைய தீர்க்கதரிசி யாரும் இல்லையா, இன்னும் ஒருவன் இருக்கிறான். பயப்படுறான் பாருங்க, அழைச்சிட்டு வா. எல்லாம் இரும்பு கொம்ப வச்சு டான்ஸாக விட்டுக்கிட்டு இருந்தான். அல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு இருக்கும் பொழுது காரியங்கள் வெளிப்படும். நீங்கள் கர்த்தருக்கு அடுத்த காரியங்களில் பெருக. வேதவசனம் தெரியுமா தெரிய வேணாமா? மந்திரி போயிட்டே இருந்தார், என்னன்னே தெரியாமல் பைபிளை வச்சுக்கிட்டே இருந்தார். ஆண்டவர் சொன்ன பிலிப்பை பார்த்து, போ அவன் வாசிக்கிறேன்னு போய் அவனுக்கு சொல்லி கொடுனாரு. அந்த வாசகத்தை சொன்னோன்னே ஒன்று அறிவிக்காட்டால் எனக்கு எப்படி தெரியுண்ணா. உடனே அந்த வசனத்தை முன்னிட்டு இயேசுவை குறித்து பிரசங்கித்தான். வனாந்தரம் தான்ப்பா, அவன் ஞானஸ்நானம் எடுக்க அங்கேயே தண்ணி இருந்துச்சு. அல்லேலூயா. அப்புறம் மந்திரி எப்படி போனாரா? சந்தோஷமாய் போனான்னு இருக்கும். அதான் இளைப்பாறுதல். மந்திரிக்கு என்ன பார்க்குற, எல்லாம் பரிவாரம்லாம் வரும். ஆனால் இங்கே என்ன இல்லை, அது வரைக்கும் ஒன்றும் புரியாமல் நினைக்கிறேன், பைபிளை வச்சுக்கிட்டே என்னன்னே புரியல. அப்படிலாம் இருக்கவே கூடாது நீங்கள். அல்லேலூயா. ஆண்டவரே நான் பெருக வேண்டேன்டா. ஒரு பாட்டு இருக்கு, அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே அனுக்கிரகம் பெற வேண்டுமே. காலையிலே அந்த அனுக்கிரகத்தை வாங்கிருங்க. ஆண்டவரே விரோதம் இல்லை, இடையெல்லாம் தொல்லையாக கொடுக்குறான், ஒலிட்டேன் அவன் யாரும் உங்களை தொல்லையெல்லாம் கொடுக்க முடியாது. நீங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறீர்கள். ஆக இரண்டாவதாக சாலமோன் தேவனுடைய ஆலயத்தை கட்டும்படி கர்த்தர் எங்கும் இளைப்பாறுதலை தந்தார். ஒரு பக்கத்து தொந்தரவு இருந்துக்கிட்டு இன்னொரு பக்கத்து நல்ல வேலையை செய்ய முடியுமா? அதனால தான் வசனம் சொல்கிறது, அந்த ஆலயம் கட்டப்படும் போது வாட்சிகள், சுத்தி முதலான ஆகியவர்களின் சத்தம் கேட்கப்படவில்லை, முற்றிலும் பனி தீர்ந்த கற்களாலேயே கட்டப்பட்டது. நாளுக்கு நாள்னா எல்லாமே ஃபினிஷ் பண்ணி கல் வரதும் தெரியாது, சத்தம் இல்லாமல் கட்டடம் மேலே வச்சுட்டோம்னா. இங்கே கொஞ்சம் கிராஸாக இருக்குது, உளியை வச்சு ஓட, இந்த கதையெல்லாம் கிடையாது. அப்படி எல்லாம் ஃபினிஷாக. அல்லேலூயா. கர்த்தர் எல்லாம் நேர்வழியாய் நம்மை நிச்சயம் நடத்துவார். உளி சத்தமே ஒரு ஆலயத்தை கட்ட உளி சத்தமே கேட்கப்படலன்னா அப்போ எப்பேற்பட்ட கல்லை கர்த்தர் செலக்ட் பண்ணியிருக்கார். ஏன் உங்கள் காரியங்கள் ஆலயம் கட்டப்பட முடியாது? அல்லேலூயா. மெதுவாக பயந்து அல்லேலூயா சொல்கிறீங்க. நம்ம கட்டும், இன்னைக்கு கட்டுவேன் கட்டுவேன் கட்டி கொண்டே இருப்பேன். அல்லேலூயா. நாளைக்கு காலையில் ஜெபிப்பேன். ஜெபிக்கிறீங்க, உங்கள் ஜெபெல்லாம் ஒரு நாள் வீணாய் போகாது. காரியங்கள் கட்டப்பட்டு கொண்டு இருக்கிறது. இன்னும் கொஞ்சம் வேகமாக இந்த நாள்லேருந்து எழும்ப போகிறது. சாலமோனு காரில்னா அதே வார்த்தையின்படியே கர்த்தர் உங்கள் எல்லைகளில் இளைப்பாறுதல் இந்த நாளில் தருகிறார். விரோதங்கள்லாம் அகற்றப்படுகிறது, இடையூறெல்லாம் அகற்றப்படுகிறது. கர்த்தரை தேட முடியாதபடி, ஜெபிக்க முடியாதபடி, ஆராதனைக்கு பங்கு பெற முடியாதபடிக்கு இருக்கிற காரியங்கள்லாம் விலகுகிறது. திடீர்னு கிளம்பிட்டு இருக்கும்போது தான் திடீர்னு இன்றைக்கி ஒரு வேலை வந்துடும். சரி 10 மணிக்கு பார்த்துக்கலாம், 10 மணிக்கு பார்க்க முடியாது. சரி சாயந்தரம் பார்த்துக்கலாம், சாயந்தரம் பார்க்க முடியாது. போச்சு இந்த நாள். 23ஆம் தேதி போச்சே. பலனை பெற்றுக்கொள்ளவில்லையே. இந்த நாள் முதல் கொண்டு
கர்த்தருக்குள் நீங்கள் புது பலன் அடைய, காரியங்கள் புதுப்பிக்கப்பட, உங்கள் குடும்பங்கள் தனிப்பட்ட ஒவ்வொருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் ஜீவனுள்ள தேவனுடைய மாளிகை என்று பவுல் எழுதுவார். அந்த மாளிகை எழுப்பப்படும்படி கர்த்தர் இந்த நாளில் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருகிறார். புரியுதோ புரியலையோ வாசிங்க. புரியலன்னா உங்களோட அனுபவம் உள்ளவர்கிட்ட போய் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் வேத வசனத்தை. அல்லேலூயா. ஜெபிங்க. உங்கள் ஜெபத்தை அதிகம் வசனம் தெரியுது, எனக்கெல்லாம் ஜெபிக்க தெரியாது, என்ன இயேசுவே 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 எது சொல்ல தெரியாது. இப்படி சொல்லி தான் நான் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டேன். அல்லேலூயா. ஆமாம், இப்போ நம்ம ஜெபிக்க கற்றுக்கொண்டோம். கர்த்தர் இந்த நாளிலும் உங்கள் குடும்பங்களில் ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிறார். ஆக உங்கள் சரீரமாக தேவனுடைய ஆலயம் கட்டப்படுகிறது. இது இளைப்பாறுதலாம் இல்லையா? சொல்லுங்கள் பார்ப்போம். அதுதான் இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதம் சொல்லுகிறது. மத்தேயு 3:17 இவர் என்னுடைய நேசகுமாரன். அல்லேலூயா. நீங்கள் யார் ஆண்டவருக்கு? நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன். அல்லேலூயா. யார் நம்ம மேலே பிரியமாக இருந்தா இல்லாட்டி என்னப்பா? ஆண்டவர் என் மீது பிரியமாய் இருக்கிறார். அதனால தான் ஒரு அட்ரஸை போட்டார், பிரியமே. உங்கள் பேருக்கெல்லாம் லெட்டர் பண்ணால் உங்கள் பேரை போட்டு டோர் நம்பர் போட்டு அல்லது இப்போ மொபைல் நம்பரை போட்டால் தான் ஃபோன் பண்ணுவான் கொரியர் வந்து. இங்கே அப்படி இல்லை. பிரியமே, ரூபவதியே, உன் முகத்தை காட்டு, உன் சத்தம் எனக்கு கேட்கட்டும். அது எப்படி இருக்கா? இன்பமா? அவருக்கு இன்பத்தை கொடுக்கலாமா வேணாமா? துன்பத்தை தான் கொடுக்கக்கூடாது. கர்த்தர் நல்லவர். இயேசு கிறிஸ்துவை சொன்ன அதே வார்த்தை எனக்குள் வரட்டும். இன் whom I am well pleased. இவரோட நான் சமாதானமாக இருக்கிறேன். பரலோகத்திலேருந்து சத்தம் வருது பாருங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. மனிதர்கள்லாம் கீழே ஏற்றுக்கிட்டு தான் இருந்தான். உனக்கு யார் இந்த அதிகாரத்தை கொடுத்தது? நீ என்ன பிரசங்கம் பண்ணுற? உனக்கு அது தெரியுமா? யார்? ஆபிரகாம் முன்னாடி என்ன ஓவராக பேசுகிற? இப்படி நைட்டு தான் கீழே. அதை பற்றிலாம் பரலோகமும் இவரும் சமாதானமாக இருந்தார்கள். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். இந்த நாள்லேருந்து தேவ சமாதானம் உங்கள் மீது வருகிறது. உங்கள் குடும்பங்கள் சமாதானத்தை பெற்றுக்கொள்ளட்டும். கவலைப்படாதீங்க. எல்லா இடையூறையும் கர்த்தர் நீக்கி போடுவார். அல்லேலூயா. மூன்றாவதாக ஒரு காரியத்தை பார்த்து நாம் ஜெபிக்க போகிறோம். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் ஆசாவை குறித்து இந்த இடத்துல வேதம் சொல்கிறது, கர்த்தர் அவனுக்கு இளைப்பாறுதலை கட்டளை இட்டதினால். அல்லேலூயா. இந்த வசனத்தை பார்க்கணும். ஆண்டவர் எனக்கு இளைப்பாறுதலை கட்டளை இடுங்க. கட்டளை என்ன தெரியுமில்ல? ஆர்டர். ஆர்டர் ஜீவோ. இது ஹெச்ஓ, ஹெவன்லி ஆர்டர். இந்த ஜீவெல்லாம் இருக்கு. இந்த ஜீவெல்லாம் அடுத்த ஆட்சி வந்துன்னா செல்லாம் போக பண்ணிடுவான். அல்லேலூயா. இந்த ஆர்டரை எழுதுனது பிளாத்தே சொல்லும்போது இவர் எழுதினது வாக்கினால் உரைத்ததை கரத்தினால் ஆசாவுக்கு கொடுத்த அதே வாக்கு. கர்த்தர் எனக்கு இளைப்பாறுதலை கட்டளை இட்டதினால் இந்த வருஷங்களில் இனி வருகிற நாட்களில் விரோதமான யுத்தம் இல்லை. இப்படி தான். அல்லேலூயா. அவருக்கு விரோதமான யுத்தம் நடந்து அதுமாரி எனக்கு இருக்குண்ணா அப்படிலாம் இல்லை. இனி வருகிற வருஷங்களாக எனக்கு இளைப்பாறுதல். அல்லேலூயா. நீங்கள் இப்படி நினச்சிட்டிங்கனாலே வந்துடும் இளைப்பாறுதல். பாருங்களேன், ஒரு ராஜா சொல்கிறாரு, கர்த்தரை நேசிக்கிறார், அதனால் அவருக்கு யுத்தம் இல்லாமல் கர்த்தர் ஒரு இளைப்பாறுதலை தருகிறார். அமெரிக்கையாக இருந்தபடினாலே யூதாவிலே அரணான பட்டணங்களை கட்டினான். அமெரிக்கனா ரொம்ப ஹாப்பியாக இருக்கார், சந்தோஷம். அல்லேலூயா. நல்ல பட்டணங்கள், அரணான நல்ல ஃபோர்ட்டிஃபைட் டவர், பாதுகாப்பான பட்டணங்கள் கட்டப்படுகிறது. நன்மைகள் கட்டி எழுப்பப்பட போகிறது உங்கள் குடும்பங்களில். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆக ஆண்டவரே, விரோதம் இல்லாத யுத்தம் வரணும்னா நீங்கள் எனக்கு இளைப்பாறுதலை கட்டளையிடணும்னா என்ன செய்வதுன்னா ஒன்றே ஒன்று தான். அதே அதிகாரத்தில் 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். எடுத்த காரியத்தில் எதிரியான சாத்தானை முறியடிப்பேன், எங்கள் இயேசு கூட வருவார். எல்லா வித இந்த சுவிசேஷம் போடுற இடத்துக்கு வந்து கிராமங்களுக்கு போனால் தான் இந்த பாட்டு போடுவாங்க. இதை பாடிக்கிட்டே இருக்கணும். எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவேன். இனிமே என் குடும்பத்தில் நன்மைகள் கட்டப்பட போகிறது. என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நன்மைகள், கோபுரங்கள், அலங்கங்கள் கட்டப்பட போகிறது. அல்லேலூயா. உயர்வுகள் வருகிறது. அதற்காக தான் இளைப்பாறுதல், யுத்தம் இல்லாத இளைப்பாறுதல். அதை கர்த்தர் இந்த காலை வேளை ஆசாவுக்கு கட்டளையிட்ட தேவன்
உங்களுக்கு கட்டளை இடுகிறார், பெற்றுக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. அந்த இளைப்பாறுதல் வேணும்னா அவர் சொல்கிறாரு, ஒரு ராஜா என்ன செய்யலாம்? பாஸ்டர்ஸ், பிரிஸ்ட், ஆசாரியர் வச்சு அப்பா நல்லா கர்த்தருக்கு பலியெல்லாம் செலுத்திக்கிட்டு இருந்து அரண்மனையில் உட்காந்துருக்கலாம். நோ நோ நோ, ராஜா முதற்கொண்டு கர்த்தரை தேடினார். நாம் நம்முடைய தேவனாகிய கர்த்தரை தேடினோம், அவர் சுற்றிலும் நமக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டார். கர்த்தரை தேடுங்கள், இன்னும் தேடுங்கள், இளைப்பாறுதல் வருகிறது. அல்லேலூயா. உங்களுக்கு மாத்திரமல்ல, உங்கள் சந்ததிக்கும். அதனால தான் தாவீது சொன்னார், உம்முடைய பீடங்கள் அண்டையில் அடைக்கலான் குருவிக்கு வீடும் நெருங்க முடியுமா? ஆசாரியரே ஒரு மகா பிரதான ஆசாரியர் வருஷத்துக்கு ஒரு தடவை உள்ள பிரதான ஆசாரியரை போகணும். நான் மகா பிரதான ஆசாரியர் இயேசு கிறிஸ்து வந்ததுனால ஒரு நல்ல செய்தி. அடைக்கலான் குருவிக்கு வீடும். ஒர்த்லெஸ். அடைக்கலான் குருவின்னா மதிப்பே இல்லைங்க. உங்களை யார் மதிச்சா மதிக்கட்டேன் அப்படி இல்லைங்க, கவனிப்பட அவன் என்ன மதிக்கலை அப்படி சொல்லிட்டேன் அப்படி சொன்னோன்னு அதெல்லாம் கேர் பண்ணவே கூடாது. என்னை இயேசு மதிக்கிறார், எனக்கு அவர் வீடு கொடுத்துருக்கிறார். உம்முடைய பீடங்கள் அண்டையில் அடைக்கலான் குருவிக்கு வீடும், தகைவலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்தது. அல்லேலூயா. அப்படின்னா ரெஸ்ட்லெஸ் வாழ்க்கையில் ஒரே தத்தளிப்பு தான், வருஷம் பூரா நிம்மதியே இல்லைங்கிறான். ஆனால் சந்ததிக்கும் தேவனுடைய பிரசனத்திலே குஞ்சுகளை வைக்கும் கூடு கிடைத்தது. அப்படின்னா உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் பின்வரும் சந்ததிகளுக்கும் 1000 தலைமுறை வரைக்கும் அவர் இளைப்பாறுதலை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. எவ்வளோ நல்ல தேவன். சிட்டுக்குருவியோட லைஃப் டைம் 15 வருடம் தான். எத்தனை வருஷம்? 15 வருஷம். அது மறைவில் தான் போய் கூடு கட்டுமா. ஆனால் அதனால தான் உன்னதமானவரின் மறைவில் அதுக்கு இடம் கொடுத்துருக்காரு. அல்லேலூயா. அதே உன்னதமானவரே, இந்த காலை வெல்ல நம்முடைய மறைவுக்குள்ளாக நான் வருகிறேன். அல்லேலூயா. தேடும் போதெல்லாம் அவருடைய மறைவுக்குள்ளாக இருக்கிறீர்கள். யார் கேர் பண்ண முடியும்? உங்கள் பிள்ளைகளுக்கு நான் அஷூரன்ஸ் கொடுக்குறேங்கிற. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. கல்யாணத்துக்கு முன்னாடி நான் பிறக்கிற பிள்ளைங்களுக்கெல்லாம் ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்தில் ஒரு 10,000 ரூபாய் போடுவான். போட்டால் 20 வருஷத்தில் அது 1 லேக்குன்னு சொன்னான். சடுதியில் கம்மியாக எல்லாம் கட்டன்னு கத்த ஆரம்பிச்சிட்டான். ஒன்று இன்னைக்கு வரைக்குமே அதில் ஒன்றும் சொல்யூஷனே இல்லை. ஆனால் இவர் எல்லாம் இருக்குது. தலைமுறை தலைமுறை தாங்கும் வினோத உலகம் முன் தோன்றி ஒளியாத ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேத்து. அல்லேலூயா. இதுதான் செய்ய சொல்கிறார் ஆண்டவர். ஆசாத்து இந்த மாதிரி நீ என்ன தேடு. உனக்கு மாத்திரமல்ல, உன் குடும்பங்கள், உன்னுடைய சந்ததிகள், உனக்கு உண்டானவைகள் எல்லாம் எடுப்பிக்கப்படும். அல்லேலூயா. வெரி சிம்பிள். ஆண்டவரை தேடும்போது உடனே இன்ஸ்டன்ட் சொல்யூஷன் மாதிரி இல்லை, இன்ஸ்டன்ட் காஃபி மாதிரி கிடையாது. அங்கே போயிட்டு வந்துட்டாலே காரியங்கள் வந்து கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. ஆக இந்த நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவார். ஐ வில் கிவ் யூ ரெஸ்ட். மோசேக்கு முன்பாக ஆண்டவருடைய சமூகம் இஸ்ரவேலரோடு கூட சென்றது. கர்த்தர் இளைப்பாறுகிற ஸ்தலத்தை நீங்களும் உங்கள் சந்ததியும் எங்கே படிக்கணும், எங்கே வேலை செய்யணும், யாரை கல்யாணம் பண்ண வேண்டும், எங்கே வேலை, என்னென்ன நன்மைகள் பெற்றுக்கொள்ள வேண்டும், எல்லாத்தையும் காட்டும்படி ஆண்டவருடைய பிரசன்னம் உங்களுக்கு முன்பாக செல்கிறது. இரண்டாவதாக, நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள். கர்த்தருக்கு அடுத்த காரியங்களை நீங்கள் பெருகும்படி ஜெப ஜீவியம், வேத வாசிப்பு, கர்த்தருடைய காரியங்கள் பிரகாசமாக இருக்கும்படி அல்லேலூயா ஆண்டவர் இளைப்பாறுதலை தருகிறார். அல்லேலூயா. சந்தோஷமாக இருந்தால் தானேங்க, மகிழ்ச்சியாக இருந்தால் சங்கீதம் பாட கடவன். அதனால தாவீது பாடிக்கிட்டே இருந்தார். 4000 வச்சுட்டு போயிட்டார் கோயருக்கு. மூன்றாவதாக, கர்த்தர் இளைப்பாறுதலை தருகிறார். அவரை தேடும் பொழுது வருஷங்களில், இது ரொம்ப நல்ல செய்தியாக இருக்கிறது, வருஷங்களில் வருகிற வருஷங்கள் கர்த்தர் உங்களுக்கு இளைப்பாறுதல் வருஷமாக இருக்கும். உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை, உங்கள் குடும்பம், பிள்ளைகளுடைய வாழ்க்கையெல்லாம் நன்மைகள் கட்டப்பட போகிறது. நான் இன்னும் ஆண்டவரே, என் முகத்திற்கு ரட்சிப்புமானவரே, நான் இன்னும் தேடுவேன், துதிப்பேன். எழுந்து நின்று ஆண்டவரே அந்த இளைப்பாறுதலை தாங்க நாம் ஜெபித்து நிறைவு செய்வோம்.
ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிற ஜீவனுள்ள தேவனே, இந்த காலை வேளையில் உம்முடைய சமூகத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் கர்த்தாவே. ரீகா லாமா நதோரா கரபா, உம்முடைய சமூகம் எங்களுக்கு இளைப்பாறுதலை தருகிறதா இருக்கிறது. தேவ சமூகம் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தினால இந்த காலை வேளையில் நாங்கள் இளைப்பாறுகிற ஸ்தலத்தை தேடி காட்டும்படி எங்களுக்கு முன்பாக கடந்து செல்லட்டும் ஐயா. ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். எந்த காரியத்திலே ஒரு இளைப்பாறுதல் இல்லாமல், நிம்மதி இல்லாமல் ஆண்டவரே போராடிக்கிட்டு இருக்காங்களோ உங்களுக்கு தெரியும் ராஜா. மனுஷன் முகத்தை பார்க்கிறான், நீரோ இருதயத்தை பார்க்கிற தேவனாய் இருக்கிறீர். ரீகா லாமா நதுரா கரபாரா கதரா கரபாரா கதுரா நிகா லாமா நகா தரகா சகலபா கதுரா லகதியா கதுரா லகதியா கரமனகதியா நிமிலாது நகந்தரகு துரகதரக சியாலக துராக்கர வரகதியா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால எந்த காரியத்தில் ஆண்டவரே ஒரு இளைப்பாறுதல் இல்லாமல், நிம்மதி இல்லாமல், மன அமைதி இல்லாமல் ஆண்டவரே மனதளவிலும் உடல் அளவிலும் ஆண்டவரே போராடி கொண்டு இருக்கிறார்களோ, நீர் அறிவீர், நீர் அறிவீர். உமக்கு தெரியும். உம்முடைய பார்வைக்கு மறைவானது எதுவுமே இல்லையே. ரீகா சல்பரா கதூரலா கரமகதரா கரபா, நீங்கள் இளைப்பாறுகிற ஸ்தலத்தை தேடி காட்டும்படி, தேடி காட்டும்படி. எது நடந்தா நிம்மதியோ, எது நடந்தா மனசுல ஒரு அமைதி கிடைக்குமோ, எது நடந்தா சந்தோஷம் வருமோ அதை தேடி காட்டும்படி, அந்த நிம்மதி, அந்த சந்தோஷம், அந்த இளைப்பாறுதல் எந்த இடத்துல இருந்தாலும், எந்த காரியத்தில் இருந்தாலும் ஆண்டவரே அப்பா அதை தேடி காட்டும்படி இந்த காலை வேளையில் உம்முடைய பிரசன்னம் எங்களுக்கு முன்பாக கடந்து செல்லட்டும். வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். இவர்கள் இந்த இடத்தை விட்டு கடந்து செல்லும் போது உம்முடைய பிரசன்னம் இவங்களுக்கு முன்பாக புறப்படட்டும் ஐயா. நிகாலமா நபா, கர்த்தர் உனக்கு முன்பாக புறப்பட்டு இருக்கிறார் என்று சொன்னீரே. ஆண்டவரே, நீங்க புறப்படுங்க, இவங்க சார்பா நீங்க புறப்படுங்க, இவங்களுக்காக நீங்க புறப்படுங்க இயேசுவின் நாமத்தினால. ஆண்டவரே, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவையாக்குவேன்னு சொன்னீங்களே. இளைப்பாறுகிற ஆண்டவரே காரியத்தை தேடி காட்டும்படி. ஒருவேளை இவங்க கண்களுக்கு மறைக்கப்பட்டிருக்கலாம், இவங்களுக்கு தெரியாம இருக்கலாம். ஆண்டவரே, இவர்கள் இளைப்பாறுதலை அடைய வேண்டிய வழி, இவர்கள் வாழ்க்கையிலே அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுகிற அந்த பாதை இவங்க கண்களுக்கு மறைக்கப்பட்டிருக்கலாம். ஆண்டவரே, அதை தேடி காட்டும்படி, அது எங்க இருக்கோ அதை தேடி காண்பித்து கொடுக்கும்படி ஆண்டவரே உங்க பிரசன்னம் கடந்து செல்லட்டும். உங்க பிரசன்னத்தை நாங்கள் நம்புகிறோம். தூராரா பாலா காபாரா பாலா பாராபா, தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே, தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. நன்றி ஆண்டவரே. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரத்தை உடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தினாலே நாங்கள் எங்கள் இளைப்பாறுதலை கண்டு கொள்ளும்படியாக ஆண்டவரே எங்களை ஆண்டவரே அப்பா நாங்கள் தேடிக்கொண்டு இருக்கிற அந்த மன அமைதியையும் நிம்மதியையும் நாங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கிற அந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயத்தையும் அற்புதத்தையும் நாங்கள் கண்டு கொண்டோம் இயேசுவின் நாமத்தினாலே. உம்முடைய பிரசன்னத்தினால் அதை நாங்கள் கண்டு கொண்டோம் என்று நாங்கள் அறிக்கை செய்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் ஆளுகையும் ஜெயமும் பாதுகாப்பும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். உங்கள் குடும்பங்களில் இளைப்பாறுதலை அருள்வாராக.